அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். என் வாழ்க்கையின் அங்கம் நீயே. பகுதி 4. ஹே நிதின், நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? என தயக்கத்துடன் நித்யா கேட்டாள். நீ சொன்னா வராம இருப்பனா டார்லிங்? கண்டிப்பா வரேன். எத்தனை மணிக்கு வரணும்? என நிதின் அசட வழிந்தான். காலையில 9 மணிக்கு வந்துரு. வரும்போது ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வா என்றவளிடம், சரி என்றான் நிதின். சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி நித்யா கிளம்ப, நிதின் சிரித்துக்கொண்டே விடை கொடுத்தான். நித்யா வீட்டிற்கு சென்று தன் அப்பா அம்மாவிடம் நிதின் நாளை காலை 9 மணிக்கு வருவதை கூறினாள். மறுநாள் காலை நிதின் ஃபார்மலா உடை அணிந்து தனது படிப்பு சான்றிதழுடன் கிளம்பினான். அதை பார்த்த நிதினின் அப்பா அம்மா தங்கள் பிள்ளைக்கு பொறுப்பு வந்து வேலைக்கு செல்வதாக நினைத்து மகிழ்ந்தார்கள். ஆனால் நிதின் மாப்பிள்ளை வேலைக்கான நேர்காணல் தான் செல்கின்றான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அங்கு நித்யாவின் வீட்டில் விருந்துணவு தயாராக இருக்க, நித்யாவே முன்வந்து சமையல் செய்து அனைத்து வகை உணவுகளையும் நிதினுக்காக தயாராக வைத்தாள். தன் அம்மா சொன்ன கைப்பக்குவப்படி. சிறிது நேரம் கழித்து காலிங் பெல் ஒலித்தது. நிதின் தான் வந்திருக்கிறான் என்று அறிந்து ஓடி சென்று கதவை திறந்தாள் நித்யா. தன் மகள் இவ்வளவு ஆரவாரமாக இருந்து நித்யாவின் பெற்றோர் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒரே சந்தோஷம். அதோட வியப்பும் சேர சிலையானார்கள். கதவை திறந்து நிதினை கண்டவள், வாவ் நிதின், நீயாடா இது? ரொம்ப அழகா இருக்கியேப்பா என்றவளிடம், அட ஏம்மா நீ வேற, சும்மா கலாய்க்காத நித்யா என்றான். அட உண்மையாதான். ஆமா, கையில் என்ன இது ஃபைல் என ஃபைலை பார்த்து கேட்க, மாப்பிள்ளை வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், அதான் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸை எடுத்துட்டு வந்தேன் என்றதும், ஓஹோ, அப்போ வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன்னு சொல்லுப்பா என்று சிறு நமட்டு சிரிப்புடன் கூற, நிதின் அவளை பார்த்து கண்ணடிக்க, சரி சரி உள்ள வா, அப்பா அம்மாவை பார்க்கலாம் என்று அழைத்து சென்றாள் நித்யா. அப்பா அம்மா, இவர்தான் நிதின், நான் சொன்னேன்ல என்றதும், ஹாய் நிதின், நான் தங்கதுரை, நித்யாவோட அப்பா, மனோதத்துவ நிபுணராக வேலை பார்க்குறேன் என்றார் தங்கதுரை. ஹலோ, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் என்று கை குலுக்கி கொண்டனர். அப்புறம் இது என்னோட மனைவி லலிதா, டீச்சராக வேலை பார்க்குறாங்க என்றதும், குட் மார்னிங் மேம் என்றான். மார்னிங்ப்பா, உட்காருப்பா என்றாள் லலிதா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லையே என்று தங்கதுரை பேச்சை வளர்த்தார். என்னோட பேர் நிதின், அப்பா பேர் ரவி, இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா பேர் சுமதி, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். நான் மின்னணுவியல் துறையில் பிஇ பட்டம் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு வேலைக்கு எதுவும் போகாமல் புறா தான் வளர்க்குறேன். இதில் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது என்று நிதின் தான் கொண்டு வந்த ஃபைலை நீட்டினான் தங்கதுரையிடம். அதை வாங்கி பார்த்த தங்கதுரை, வெரி குட்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிஇ பாஸ் பண்ணியிருக்க. வெரி குட்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிஇ பாஸ் ஆகிருக்க, அப்புறம் ஏன் வேலைக்கு போகலை என்று சிபிஐ ஆஃபீஸர் போல் கேள்வி கேட்க, வேலைக்கு போக ஆசை எனக்கு இல்லாமல் இல்லைங்க சார். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கெல்லாம் எங்கே சார் இங்கே வேலை கிடைக்குது? நானும் வேலை தேடி அலையாத இடம் இல்லை. நான் அலைஞ்சிட்டு தான் இருந்தேன். ஏறாத கம்பெனி படிக்கட்டு இல்லை. எங்கே போனாலும் முன் அனுபவமும் முன் பணமும் கேட்குறாங்க. வாய்ப்பு கிடைச்சாதானே எங்களோட திறமையை காட்டி அனுபவத்தை வளர்த்துக்க முடியும் என்று ஆதங்கப்பட்டு கொண்டான் நிதின். தம்பி, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். ஆனால் இங்கே கிடைக்கலன்னா வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் உங்களோட அப்பாவோட உழைப்பில் வாழ்கிறீங்க. உங்கள் சொந்த காலில் நின்னா தானே உங்களுக்கும் மரியாதை, உங்களை நம்பி வர எங்கள் பொண்ணுக்கும் மரியாதை. நீங்களே இப்படி இருந்தால் உங்களை நம்பி எங்கள் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும் தம்பி எனும் லலிதாவின் வார்த்தைகள் நிதின் மனதில் இருந்த சொல்ல முடியாத ரகசியத்தை தட்டி எழுப்பியது. அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். லலிதாவும் தங்கதுரையும் நிதின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். நித்யா எழுந்து உணவை எடுத்து வர சென்றிருந்தாள். தான் மௌனம் உடைத்த நிதின், என் உடம்புல உசுறு இருக்கிற வரை உங்கள் மகளை கண் இமை போல பார்த்துப்பேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நல்லா தெரியுது. உங்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கிற வரை நான் நித்யாவை பார்க்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். இது என்னோட அம்மா மேலே சத்தியம் என்றான் இதய உணர்ச்சி மேலிட. நிதின் கூறிய வார்த்தைகளின் அர்த்தமும் அவன் கண்களில் தெரிந்த உண்மையும் தங்கதுரைக்கு புரிந்தது. ஆனாலும் அவனை சோதிக்க நினைத்தார். அதனால் மௌனமாக இருந்தார். கிச்சனிலிருந்து சாப்பிடலாம் வாங்க என்றவாறு நித்யா அழைக்க, அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். அனைவரும் அமைதியாக சாப்பிட, நித்யா நித்தினையே பார்த்து கொண்டு சாப்பிட்டாள்.
பின் நித்யா லலிதாவின் காதில் ஏதோ சொன்னாள். உடனே லலிதா, நிதின் தம்பி, சாப்பாடு எப்படி இருக்குன்னு நித்யா கேட்குறா. அவளே தான் உங்களுக்காக இந்த முழு சமையலும் செஞ்சா என்று புன்னகையோடு கேட்க, ம், நல்லா இருக்கு என நித்தின் எந்த உணர்ச்சியின்றி கூற நித்யாவின் முகம் வாடியது. இதனை கவனித்த தங்கதுரை, ம், ஆமா ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் நல்ல சாப்பாடா சாப்பிட்றேன் என்றார். என்னது, அப்போ இத்தனை நாளா நான் சமைச்சு போட்ட சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு இல்லையா என லலிதா கோவப்பட, அப்படி இல்லடா லல்லிமா என்று தப்பிக்க வழி தேடினார் தங்கதுரை. பின் அனைவரும் சாப்பிட்டு முடிக்க நித்யா நித்தினை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவன் இவள் பக்கம் பார்க்கவே இல்லை. சரிங்க சார், நான் கிளம்புறேன், புறாக்கு தீனி வைக்கணும் என்று நிதின் புறப்பட வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர் நித்யாவின் பெற்றோர். நிதின் சென்ற பிறகு லலிதா, ஏமா நித்யா, நிதின் ரொம்ப ரோசக்காரனா இருப்பான் போல. எங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்காம உன்னைய பார்க்கவோ பேசவோ மாட்டேன்னு சொல்லிட்டானே என சோகமாய் அமர்ந்திருந்த நித்யாவிடம் கூற, அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது ஏன் நிதின் அவளை பார்க்கவில்லை என்று. லலிதா கூறியதற்கு தங்கதுரை, அவன் வாய்ச்சொல் வீரனா இல்ல செயல் வீரனான்னு பார்க்கலாம் லலிதா. நித்யா, நான் சொல்றது உனக்கு புரியுதா என சிரித்தார். ம், நல்லா புரியுதுப்பா என்று நித்யாவும் சிரித்தாள். அப்பா மகளுக்குள்ள என்ன திட்டமோ எனக்கு புரியல என்றாள் லலிதா. உனக்கு தெரியாம திட்டமா லலிதா? இது நான் அந்த பையனுக்கு வச்சிருக்கும் சோதனை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா இதை ஜெயிப்பான்னு என்றவரிடம், எப்படி சொல்றீங்க என லலிதா கேட்க, தங்கதுரையின் பதில் என்ன என்பதை அடுத்த பகுதியில் அறிவோம். தொடரும். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.